அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கங்கா யாதவன். இப்போ மைவி3யில் வந்து பார்த்தோன்னா நிறைய மாற்றங்கள் சேஞ்சஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த மாற்றங்கள் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன். இது 100% உறுதி கிடையாது. ஆனால் இதில் 50% இல்லை 70% கன்ஃபார்ம் ஆகும். இதில் என்ன விஷயம்னா, இதில் மாற்றம் ஏற்படுறதுக்கு காரணமே வந்து பார்த்தோன்னா மைவி3 வந்து வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாற்றம் அப்படின்னு தான் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஏன்னா வந்து ஆரம்பித்து சில கம்பெனிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ரன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க மாற்றத்தை ஏற்படுத்தி பார்த்தா லைஃப் லாங் இன்கம் வரும். சரிங்களா? அதுதான் இது பிளானு. அந்த ராயல்ட்டி பிளான்க்காக தான் இப்படி மாற்றிருக்காங்க. என்னென்ன பிளான்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தோன்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா, ஒரு கம்பெனிலையோ ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோன்னா கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு நாள் லீவு கண்டிப்பாக இருக்கும். லீவு இல்லாத கன்சர்ன் எதுவுமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் இருக்கும். அதேமாரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் வரும். அந்த லீவு நாளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நீங்கள் பண்ண முடியாது. உங்கள் லீவிங் அச்சீவ் இருந்தால் கூட ஒரு நாள் இன்கம் வராது. ஒரு வேளை நீங்கள் ஒரு சிஎம்கே ஆட் பண்ணிங்கன்னா 680 ரூபா இதுனாக்கா 680 ரூபா மட்டும் தான் ஒரு நாள் உங்களுக்கு லீவ் விட்ட மாதிரி வாரத்துக்கு ஏன் பண்ண முடியாது. அதே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் என்ன அமௌண்ட்டு நீங்கள் லீவ் அச்சராக இருக்கலாம், இல்லை வெறும் சிஎம்மாக இருக்கலாம், இல்லை 2 பேர் சேர்த்துக்கலாம், 3 பேர் சேர்த்துக்கலாம். உங்களுடைய வேல்யூ எவ்வளவோ, உங்களுடைய சீலிங் அமௌண்ட் எவ்வளவோ அந்த ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வேல்யூ நீங்கள் கம்பல்சரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். வீட்டுக்கு தேவையானது அது எது வேணா இருக்கணும். ஆனால் அந்த வேல்யூக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போது ஆக மொத்தம் 7 நாளில் 2 நாள் வருமானம் உங்களுக்கு போயிடும். சரிங்களா? 5 நாள் வருமானம் தான் கிடைக்கும். அப்போ மாதத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தோன்னா 20 நாள் தான் வரும். 22 நாள் வரும். அப்படியே வந்தாலும் அந்த 22 நாள் வருமானம் தான் உங்களுக்கு வாலெட்டில் க்ரியேட் ஆகும். அந்த வாலெட்டில் க்ரியேட் ஆனாலும் உங்களுக்கு 15% டிடிஎஸ் பிடிப்பாங்க. சரிங்களா? டிடிஎஸ் பிடிச்சி வரும். அந்த ரிமைனிங் அமௌண்ட்டு தான் கான்ஸ்டண்ட்டாக எப்போதையும் க்ரியேட் ஆகும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு வேல்யூ பாயிண்ட்னா, சீலிங் அச்சீவர் ஆகிறதுக்கு முன்ன வந்து 7 பேர் சேர்த்தா தான் நம்ம வந்து சீலிவர் ஆகும், அச்சீவ்மெண்ட் ஆகும். ஆனால் அப்போலாம் வந்து 7 லட்சம், அதாவது 8 லட்ச ரூபா, 8 லட்சம் பேர் ஒன்று நம்பி சேர்றாங்க அப்படின்னா உனக்கு சீலிங் அச்சீவ் ஆகிடும். இப்போ அப்படி கிடையாது. 1,28,000 ஒரு சிஎம். அப்போது 14 சிஎம் சேர்க்கணும். ஒரு சிஎம் வந்து சேர்த்துக்கினா 100 ரூபா தான் வாலெட்டில் ஆட் ஆகும். உங்களுடைய இதில் ஏர்னிங் வாலெட்டில் மாதம் அதாவது டெய்லி இன்கமில் ஆகும். மாதம் 3000 வரும். சரிங்களா? அதுக்கு முன்னே 6000 வந்தது. இப்போ 3000 தான் ஆட் ஆகும். அப்போது 14 சிஎம் சேர்க்கணும். 14 சிஎம் சேர்க்கணும்னா உன்னை நம்பி ஏறக்குறைய 17 லட்சம் இல்லை 16 லட்சம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு மாதம் 54,000 சேலரி கிடைக்கும். 54,000 சேலரி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து 15% பிடிச்சி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இன்னொன்று விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிடிஎஸ் வந்து முன்ன 10% பிடிச்சிருந்தாங்க சேலரியில். ஆனால் இப்போ வந்து டிடிஎஸ் வந்து 10% பிடிக்க மாட்டாங்க. 5% ஏற்றி 15% பிடிப்பாங்க. 15% பிடிக்கும்போது நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டு அதை விட 5% கம்மியாக தான் நம்ம கைக்கு வாங்குவோம். முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஏன் இந்த மாற்றம்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பர்மனெண்ட்டாக இருக்கணும். கம்பெனி வந்து திவாலாகாமல் கம்பெனி வந்து என்ன இருக்கணும், வேறு லெவலில் போகணும். அதாவது லைஃப் லாங் எல்லாருமே அச்சீவ்மெண்ட் பண்ணணும், லைஃப் லாங் சம்பாதிக்கணும், நிலைத்து நிற்கணுன்ற கம்பெனி இருக்கிற தாட்டில் தான் இந்தளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. சரிங்களா? அதேமாதிரி 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா, நீங்கள் ஸ்டோர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நிறைய தான் கம்மியாக தான் இருந்தது. தெலுங்கானாவில் கொஞ்சமும் தமிழ்நாட்டில் அதிகமாகவும் இருந்தது. ஆனால் இப்போது ஆந்திரா, தெலுங்கானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், ஒடிசா நிறைய இடம்லாம் வந்து ஸ்டோர் ஓப்பன் ஆகிக்குது. அளவுக்கு அதிகமாக ஓப்பன் ஆகிக்குது. சரிங்களா? நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வானவில் திட்டலாம் வந்ததுனாக்கா ரெயின்போ பிளான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போவோம். அதுக்கான பேக்அண்ட் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து சிஎம் ஆகுறீங்க அப்படின்னா மாதம் 12,000 வாங்குறீங்கன்னா வருஷத்துக்கு 1,20,000 ஆகுதுன்னு வச்சிங்களேன். அதில் உங்களுக்கு 10% பிடிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை 10% நீங்கள் கம்பெனிக்கு ரினியூவல் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ சம்பாதிங்களோ அதில் 10% ரினியூவல். அது இல்லாமல் தனியாக இது லாஸ்ட் பாயிண்ட் இது. சரிங்களா? அந்த 10% நீங்கள் வருஷத்துக்கு 1,20,000 சம்பாதிங்கன்னா 12,000 ரூபா பிடிப்பாங்க ரினியூவல் அமௌண்ட்டு. அந்த ரினியூவல் அமௌண்ட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் கட்ட மாட்டேங்கன்னாக்கா உங்களுடைய டூர் வாலெட்டில் பிடிச்சிப்பாங்க. டூர் போகிறதுக்கு நிறைய விருப்பம் இருக்காது நிறைய பேருக்கு, அது அவங்க பிடிச்சிப்பாங்க. நன்றி, வணக்கம்.